ஹாய், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்திருக்கேன். வெனிசுலா நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்கா ஏன் வெனிசுலாவை இன்வைட் பண்ணணும்? அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் என்ன ஹிஸ்டரி இருக்கு? ரஷ்யா, சைனா போன்ற மற்ற நாடுகள் இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க? இது ஒரு வேர்ல்டு வாரோட 3 ஸ்டார்டிங் ஸ்டேஜா? இதை பத்தி இன்னும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி. பறவையா பறக்கலாம். ஸோ வெனிசுலா பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வெனிசுலான்றது சவுத் அமெரிக்கால ஒரு சின்ன கண்ட்ரி. என்னதான் சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் ஆயில் ரிசோர்ஸ்ல டாப் கண்ட்ரீஸ்ல ஒன்னா இது இருக்கு. அவ்வளோ டாப் கண்ட்ரீஸ்ல ஒன்னா ஆயில் ரிசோர்ஸ்ல இருந்தாலும் இந்த கண்ட்ரில பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாழ்ந்து கேட்ட மனுஷன் சொல்லிட்டு, அத மாதிரி வாழ்ந்து கேட்ட நாடுதான் அது வெனிசுலா தான். வெனிசுலால ரொம்ப காலமா இன்ஃபிளேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. போதாக்குறைக்கு சாங்ஷன்ஸ் வேற போட ஆரம்பிச்சாங்க. சாங்ஷன் ஒரு நாட்டை வாழ விடாம சாக விடாம கஷ்டத்துக்குள்ளாக்குற ஒரு சிஸ்டம். வெனிசுலாவோட பிரசிடென்ட் நிக்கோலஸ் மாட்ரோ, இவர் மேல அமெரிக்கா பல குற்றச்சாட்டுகளை வச்சுது. டிக்டேட்டர்ஷிப், கரப்டட் அண்ட் போதை மருந்து கடத்தல்ல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி. இதனால யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் இன்னும் சில கண்ட்ரிஸ் வெனிசுலாவை ஐசோலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வெனிசுலா மேல சாங்ஷன் போட்டதுனால ஆயில் செல் பண்ண முடியாது, டாலர்ஸ்ல பேமெண்ட் ரிசீவ் பண்ண முடியாது, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணாங்க. அண்ட் யூஎஸ் கம்பெனிஸ் வெனிசுலால ஆயில் வாங்குறத பேன் பண்ணாங்க. இதனால வெனிசுலாவோட எக்கனாமி பெருசா அடி வாங்குச்சு. ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறைஞ்சுது. ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரலுக்கு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணவங்க வெறும் 50,000 பேரல் தான் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 150ல இருந்து $200 பில்லியன் வரைக்கும் வெனிசுலாக்கு லாஸ் ஏற்பட்டுச்சு. ரிசல்ட் மெடிசன் ஷார்டேஜ், உணவு பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம் அண்ட் பணவீக்கம். ஒரு நாட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதோ எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறத விட கொடிய விஷயம் இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் போடுறது. கன்ஸ் கில் ஃபாஸ்ட் பட் சாங்ஷன்ஸ் கில் ஸ்லோலி. அண்ட் இது ஏன் இவ்வளவு ஆபத்தான விஷயம்னு நான் அப்புறமா சொல்றேன். இதை தொடர்ந்து ஜனவரி 2026ல வெனிசுலா மேல யூஎஸ் மிலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணாங்க அண்ட் கேரக்கஸ்ல பாம்பு போட்டாங்க. கேரக்கஸ்ன்றது வெனிசுலாவோட கேபிட்டலும் கூட. வெனிசுலா மிலிட்டரி பேசஸ டார்கெட் பண்ணாங்க. அந்த நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மாட்ரோவை அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் எக்ஸாக்ட் ஜியோ பாலிடிக்ஸ். ஆக்சுவல் காசஸ் என்னன்னா, இப்பதான் எனக்கு ஒரு ரியல் கொஸ்டினே வருது. இது ஆயிலுக்காக நடந்தா இல்ல டெமோக்ரஸிக்காக நடந்ததா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெனிசுலாவோட எக்கனாமி டோட்டலா பேஸ் பண்ணுது ஆயில வச்சுதான். ஆனா அமெரிக்காவுக்கு ரொம்ப காலமாவே இந்த ஆயில் மேல ஒரு கண் இருந்திருக்கு. இதனால்தான் இன்டைரக்டா சாங்ஷன்ஸ் போட்டு இப்போ அமெரிக்கா எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றது என்னன்னா, we will control Venezuela's oil temporarily. டெம்பரரின்னு சொல்றது ஹிஸ்டரியில ரொம்ப டேஞ்சரஸான வேர்ட். பிகாஸ் நான் பார்த்து பழகின ஹிஸ்டரி வரைக்கும் டெம்பரரி பவர் ஆஃப்டன் பிகம்ஸ் பெர்மனன்ட் கண்ட்ரோல். அமெரிக்காவோட லாஜிக் என்னன்னா, ஆயில் ரெவன்யூ மக்களுக்கு போகணும், கரப்ஷன் ஸ்டாப் ஆகணும். ஆனா ரியாலிட்டியில ஆயில் மார்க்கெட் கண்ட்ரோல் இஸ் ஈக்குவல் டு ஜியோ பாலிட்டிக்கல் கண்ட்ரோல். பிலாசபிக்கலா யோசிங்களேன். இந்த உலகத்துல அதிகாரம் சத்தமா பேசுச்சுன்னா நியாயமோ உண்மையோ சைலண்டா பேசும்போது சத்தம் வெளியே கேட்காமலே போயிடும். அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, we are not at war, this is law enforcement control. law enforcement controlனா ஃபிளைட் ஜெட் யூஸ் பண்றதும் பாம் பிளாஸ்ட் பண்றதும் எப்படி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகும்? அமெரிக்கா செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுலா நீட்ஸ் எ டிரான்சிஷன் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. ஒரு கவர்மெண்ட் வேணும், ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்றதுக்கு வெனிசுலா மக்கள் சொல்லணுமா இல்ல அமெரிக்கா சொல்லணுமா? அமெரிக்காவோட இந்த செயலுக்கு ரஷ்யா, சைனா அண்ட் பிரேசில் போன்ற நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அர்ஜென்டினா அமெரிக்காவுக்கு ஓப்பனா ஆதரவும் தெரிவிச்சிருக்கு. ரஷ்யா அண்ட் சைனா என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ரஷ்யா சொல்லுது அமெரிக்கா பவுண்டரிஸை கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் சைனா சொல்லுது வயலேஷன் ஆஃப் சொவரினிட்டி, டேஞ்சரஸ் பிரசிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டின் சுயாதீன உரிமையை மீறுதல் எதிர்காலத்தில் தவறான உதாரணமாக மாறக்கூடிய ஆபத்துன்னு சொல்லுது. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. டிக்டேட்டர்னு சொல்றாங்க, சரி டிக்டேட்டர்ஸை ரிமூவ் பண்ணா அந்த நாட்டோட நிலைமை சரியாயிடுமா? ஹூ டிசைட்ஸ் வாட் இஸ் ஜஸ்டிஸ்? இதுதான் மாடர்ன் வேர்ல்டோட உண்மை. நேஷன்ஸ் டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிமிஸ், தே ஜஸ்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட். இது வேர்ல்டு வார் 3 மாறதுக்கான சான்சஸ் இருக்கா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கண்ட்ரில எழுப்புறதுதான் பெரிய நாடுகள் அதிகாரத்தை சர்வாதிகாரமா பயன்படுத்தும் போது wars உருவாகுது. This is how big wars start, not with explosion, just with the justification. மாட்ரோ அரெஸ்ட் ஆன உடனே வெனிசுலால எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உண்மை என்னன்னா, மாட்ரோ ஒரு தனி ஆள் இல்ல, அவர் ஒரு சிஸ்டம். அவருக்கு லாயலான பீப்புள்ஸ் இருப்பாங்க மிலிட்டரியில, அவரை சப்போர்ட் பண்ற மக்கள் இருப்பாங்க, ஆர்ம்டு குரூப்ஸ், மிலிட்டியாலிஸ்ட், ஐடியாலஜிஸ்ட் எல்லாமே இன்னும் அங்க அப்படியே தான் இருக்கு. மாட்ரோ அரெஸ்டுக்கு சந்தோஷப்படுற மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா வெனிசுலா மேல இந்த மாதிரி இன்வைட் பண்ணதுக்கு கோவப்படுற மக்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இந்த ரெண்டு மைண்ட் செட்டும் கிளாஷ் ஆச்சுன்னா கலவரம், மறியல், வயலன்ஸ் உருவாகும். தட் ரிசல்ட்ஸ் இன் சிவில் அன்ரெஸ்ட். ஹிஸ்டரி ஒரு லெசன் சொல்லுது. When the leader is removed from outside, the vacuum inside never stays empty. அமெரிக்காவோட இந்த செயலுக்கு அமெரிக்காக்குள்ளே இருக்க யூஎஸ் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? ஆக்சுவலா யூஎஸ் காங்கிரஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணல. யூஎஸோட செனட்டர் டிம் கெயின் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்போட இந்த செயல்
யுஎஸ் காங்கிரஸோட அனுமதி இல்லாம நடத்தப்பட்டதுன்னு சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா புரிய வைக்கணும்னா யுஎஸ் பிரசிடென்ட் கேன் லீட் அ மிலிட்ரி. ஆனா ஒரு கண்ட்ரி மேல போர் தொடுக்கணும்னா அதுக்கு யுஎஸ் காங்கிரஸோட அப்ரூவல் வேணும்ன்றது தான் இதோட அர்த்தம். இப்படி இருக்கும்போது யுஎஸ் காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாததுனால உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ யூஎன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு பேசிக் ரூல் இருக்கு. நோ கண்ட்ரி ஷுட் அட்டாக் அனதர் கண்ட்ரிஸ் சொவரனிட்டி. இப்போ மற்ற நாடுகள் என்ன கேக்குறாங்க, இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால இதுக்கு அமெரிக்கா மட்டும் விதிவிலக்கான்னு கேக்குறாங்க. இந்த ரூல்லாம் அமெரிக்கால அப்ளை ஆகாதான்னு கேக்குறாங்க. சோ யூஎன் சைட்ல இருந்து ஒரு பிரஷர் கண்டிப்பா அமெரிக்காக்கு இருக்கதான் செய்யும். ஒரு வார் சிச்சுவேஷன் வந்தா ஹிஸ்டரியில இங்க யாருமே வில்லனும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் ஹீரோவா தெரியும், அவன் வில்லனா தெரியும். ஆக்சுவலா இங்க முழு கேம் பிளே பண்றது பவர் தான். பவர் இருக்கிறவன் சொன்னா அது ஜஸ்டிஸ். பவர் இல்லாதவன் எதிரில் நிற்கும் போது அவன் டெரரிஸ்டா தெரியும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோல என்னால முடிஞ்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அண்ட் சைனிங் ஆஃப் காஸ்மிக் குருவி ஃப்ரம் அ ஸ்பாரோஸ் வியூ எவ்ரிதிங் பிகம்ஸ் அ கொஸ்டின். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.